அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. கதிரை பற்றி எவ்வளவு தாங்க சொல்கிறது, சொல்லிக்கிட்டே போனால் அள்ளிக்கிட்டு போகிறாரு நடிப்புலன்னு சொல்லணும். முத்துவேல் மனசையே மாற்றிட்டாருன்னா நான் சொன்னது சரியா தப்பா இல்லையா அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் கருத்தை தெரிவித்து உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. இப்போ அப்படி தாங்க எனக்கு என்னமோ தெரிலங்க, மாமனார் மருமகன் காம்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது முத்துவேலு கதிரை பற்றி இன்னும் இன்னும் அப்படியே பெருமையாக நினைக்கணும். கதிர் பண்ண 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 அப்படி ரசித்து பார்க்குறாரு பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா, உங்களுக்கு தோணுதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த ஒரு படி எனக்கு நான் நான் நினச்சது நடந்திருக்குங்க. நீ உண்மையிலே நல்லவன் கதிர், உங்கள் அப்பா அவனை நல்லா வளர்த்துருக்காரு. அவ்வளோ ஒரு நடிப்புங்க, அலட்டிக்கல ஒன்றும் பண்ணிக்கல, நல்லா சூப்பராக முத்துவேல் நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இவரோட கேரக்டர் நல்லா போயிருக்கு. கதிரும் அதே மாதிரி அப்படித்தான் மனசு எல்லாரும் சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிற பாத்தியா அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. சூப்பருங்க. நான் உண்மையிலே அதை பார்க்குறப்ப சூப்பர்டா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டேன். ஏன்னா அவங்க மாமியாவுக்கு போன போட்டு ராஜியோட அதான் பரீட்சைக்கு பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார் பார்த்தீங்களா. அவர் பயப்படுறாரு முத்துவேலு, ஆனாலும் இவர் சமாளித்த விதம் அழகு. அதுக்கப்புறம் இங்கே எல்லாரும் குடும்பத்தோடு வந்துட்டு இருக்காங்களா. உண்மையிலே இந்த மாமியார் இருக்குது பார்த்தீங்களா, அழகுமலர் மாமியார் வேற லெவல் தாங்க. அதாவது நடிப்பை பற்றி சொல்கிறேன். இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, பரவாயில்லடி நம்ம மாமியாருக்கு கோயில் கட்டி கும்பிடணும் அப்படின்னு மீனாவும் ராஜையும் பேசிக்கிறாங்க. அந்தளவுக்கு இவங்க படுத்தி எடுக்குது. மலரு அதை செய், மலரு இதை செய், நாளைக்கு அப்படின்னு தும்மா போகையில் கூட மலரு நான் ஆக்ஷன் கொடுக்குறேன், நீ அச்சுன்னு தும்மல் சவுண்டு நீ கொடு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அது ஒன்று தாங்க அவங்க பண்ணாத வேலை. மற்றபடி எல்லாம் சோறை கூட நான் எடுத்து வைக்கிறேன், நீ முழுங்கு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும்லங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கீல கதிருக்கு அதுதாங்க காதலுங்கிறது. கரெக்டாக அவர் இளநி வாங்கிட்டு இருக்காரு, ஏதோ ஜாமான் வாங்கிட்டு இருக்காரு. பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அக்கா அக்கா கதிர்க்கா கதிர் அப்படிங்களா. அவர் எப்படி இங்கே வர முடியும், அதான் திருச்சிக்கு போயிட்டார். இல்லை கதிர் எனக்கு தெரியும், வண்டியை நிப்பாட்டணும். எவ்வளோ தூரம் வந்தாச்சு, அதெல்லாம் இருக்காது. கதிர் தான் அடித்து பேச, சரி ஃபோன் அடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்க சொல்கிறாங்க. ஃபோன் அடித்தா அவர் எடுக்க மாட்டேங்கிறாருங்க. எப்படி எடுப்பார், ஒன்றும் சொல்லக்கூடாது, ஏதாவது மாட்டிக்கிறோமேனு ஃபோனை எடுக்கவே இல்லை. ஃபோனை அடித்து பார்த்து ஓஞ்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவன் எங்கே இருக்கான்னு லொக்கேஷன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனை பார்க்குறாங்க. இதுங்க 2 பேருமே லொக்கேஷன் அனுப்பி அதாவது செட் பண்ணி வச்சுருக்கிறாங்களா. அதனால எந்த ஒரு பாதுகாப்போடு இருக்கணும் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோன்னு முன்னாடி பேசி வச்சது இப்போ கரெக்டாக ராஜிக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இவங்க போயிட்டு அங்கே இறங்க காட்டிலையும் ஒரு இடத்துல நிப்பாட்டுங்க, நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்கிடுறாங்க. என்ன ராஜி நீ ஏன் இறங்குற, இல்லை கதிர் இங்கே தான் இருக்கான், நான் பார்க்காம போக மாட்டேன். எப்படி சொல்கிறேன், இங்கே தான் இருக்கான்னு, இங்கே பார் லொக்கேஷன் காமிக்குது, இந்த இடத்துல இருக்கான், பக்கத்துலாம் இருக்கான், 1/2 கிலோமீட்ரு, நான் போகிறேன் அப்படி சொல்ல கோமதி பார்க்குது. எதுக்குடி நீ மட்டும் ஒத்தையா போகிற, இல்லை அத்தை நான் போயே தீருவேன், நான் பார்த்தே தீருவேன், சரிடி நானும் வரேன்டி அப்படி சொல்ல, நீங்களா ஆமாடி உன்னை மட்டும் எப்படி ஒத்தையா அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போகிறோம், நீங்கள் போங்க, நீங்கள் ரெசார்ட்டில் போய் இருங்க, நாங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறோம், கதிர் இங்கே இருக்கேன்னு சொல்கிறா, நான் பார்த்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வர, வேணாத்த அட வேணாம்னா சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஃபோனை அடிச்சுட்டே இருக்காங்க. இங்கே முத்துவேலுட்ட எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதனால அட்டன் பண்ண முடியல, பயத்தோடு இருக்காரு. எடுப்புமா வேணாமான்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. கரெக்டாக அந்த ஆஸ்பத்திரி இருக்கிற லொக்கேஷனுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இங்கே தான் அத்தை உங்கள் புள்ள இருக்காரு, இங்கே தான் உங்கள் புள்ள இருக்காரு அப்படின்னு ராஜி அடித்து சொல்கிறாங்க. இருக்க மாட்டாண்டி, பொய்யெல்லாம் சொல்லாதடி. அத்தை நான் பொய் சொல்லலை அத்தை, நிஜமாவே சொல்கிறேன். என்னத்தை, இல்லடி அது வந்துடி, ஐயோ அத்தை வாங்கத்தை அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, பணம் கட்டணும், ஆப்ரேஷனுக்கு எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி பணத்தை எடுத்துடுறாரு. பணம் கட்ட போயில கொஞ்சம் பில்லு இதாகுது, கம்ப்யூட்டர் இதாகுது, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு, அப்பாடா இனியாவது ராஜி ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு வெளியில் வராரு. அதாவது அந்த ரிசப்ஷனை விட்டு கொஞ்சம் தள்ளி வராங்க. அதுக்குள்ளே அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதை வாங்குறதுக்கு இங்கிட்டு வெளியில் வர கரெக்டாக ராஜி கோமதியும் வராங்க. ஃபோனை அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்தா அவர் பாட்டுக்கு அந்த பொருள் அந்த என்ன வாங்கிட்டு சொன்னாங்கன்னு செக் பண்ணிக்கிட்டே வராரா. ஃபோன் அடிக்கிறேன், அங்கே ரிங்கு அடிக்குது, ரிங்கு அடிக்காட்டி சைலண்ட் இருந்துச்சுன்னு கூட சொல்லி சமாளிக்கலாம். உங்கள் மகனை பார்த்தீங்களா, இங்கே என்ன வேலை பார்த்தீங்களா, ஆமாடி கதிரே தாண்டி அப்படின்னு கோமதி நினச்சிட்டு, அவன் கதிராக இருக்காதடி, அவன் வேற இருக்குண்டி, அவன் நேற்று கட்டம் போட்ட சட்டை போட்டுதாண்டி, இப்போ வேற. அவ்வளோ அத்தை நீ ஒரு மக்கத்தை அப்படிங்கிற, ஏன்டி இப்படிலாம் திட்டுறீங்க, கோயில் கட்டி கும்பிடணும்னு பேசுனீங்க, அப்போ ஒட்டு கேட்டிங்களா ஆமாடி அப்படின்னு சொல்ல, உங்களை நான் அப்புறம் வச்சுக்கிறேன், ட்ரெஸ்ஸு மாற்ற மாட்டாங்களா பாரு, உன் கதிர் தான் உன் புள்ள தான், இல்லை என் புருஷன், இல்லை உன் புள்ள, சரி விடுடி யாரோ ஒருத்தர் வா கிட்டக்க போவான் அப்படிங்கிற, இல்லை மறுபடியும் நான் அடிப்பேன். இவர் பொருளெல்லாம் செக் பண்ணிவிட்டு என்னென்னு பார்த்துட்டு பாக்கெட்டில் வைக்கிறாரு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஃபோன் பார்க்குறாரு. ஐயோ ராஜி பண்ணியிருக்காளே, திரும்பி அடிக்கிறாருன்னு பார்த்தீங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க, கதிரே அடிச்சிடுறாருங்க. பாத்தியாடி என் பிள்ளை அடிச்சிட்டான்ல அப்படின்னு மண்டையில் கொட்ட, அத்தை ஒதுங்குங்க, வரண்டி அப்படின்னு 2 பேரும் ஒதுங்குறாங்க. இங்கே எதுக்கு திருச்சிக்கு போகிறேன்னு சொன்னாங்க, சென்னைக்கு ஏன் வரணும், அடித்து அட்டன் பண்ணி கேளுடி அப்படின்னு சொல்ல சரின்னு அட்டன் பண்ணுறாங்க. இவங்க அட்டன் பண்ணிவிட்டு, ஏன் இது நான் இன்னும் வரைக்கும் நீங்கள் எடுக்கலை ஃபோனை அப்படின்னு ராஜி கத்துறாங்க எடுப்பில். இல்லை ராஜி, ஒரு முக்கியமான வேலை அர்ஜென்ட்டு அதுதான் அப்படிங்கிறாங்க. சரி, திருச்சியில் எப்படி மழை பெய்யுதா? என்ன இவ திருச்சியில் மழை பெய்தான்னு திடீர்னு கேட்குறா. எப்படியோ அத்தைக்கிட்ட சொல்லிட்டோம் ராஜியோட இதுக்கு தான் வந்திருக்கோம்னு. நாளை பின்ன ராஜிக்கிட்ட கேட்டால் அவள் பார்க்கலன்னு சொல்லிட்டா நம்ம உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லல. சொல்லு கதிரு சொல்லு, திருச்சியில் மழை பெய்தான்னு கேட்டேன். இல்லை அக்கா ராஜி, திருச்சிலாம் மழை பெய்யலை. அப்போ சென்னையில் மழை பெய்யுதா அப்படின்னு கேட்க, அப்படியே தெரியுது. இங்கே பாரு ராஜி, நான் திருச்சிக்கே போகலை தெரியுமா? அத்தை உங்கள் பிள்ளை ஒத்துக்கிட்டாரு. நீ இப்படி கிடுக்குப்பிடி போட்டினா எங்கே மாட்டிக்குவோமோன்னு நினச்சிட்டு அவன் உண்மையை சொல்லிடலாம்னு முந்திக்கிட்டான் போல இருக்கு. எங்கடா பொண்டாட்டிக்கு தெர்ற மாதிரியே தப்பு பண்ணுறீங்க, தப்பே பண்ணக்கூடாதுடா அப்படிங்கிற. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணிட்டால எங்க அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. என்னத்தை? இல்லடி, ஏய் சைலண்டில் போட்டிருக்கியா? ஆமாம் சைலண்ட்லாம் போட்டிருக்கேன். அதாவது மியூத்தில் போட்டிருக்கியான்னு கேட்குறாங்க. ஆமாம், என்ன சொல்லு அப்படின்னு சொல்லுங்கத்த அப்படிங்கிறாங்க. இல்லடி, பக்கத்தில் பொண்ணுங்கன்னு இருக்கான்னு பார்த்தேன்டி. ஏன் இல்லை, தப்பு பண்ணுறானான்னு தெரிஞ்சுக்கிட்டு தண்டிக்க தாண்டி. தப்பு பண்ணியது பெத்த பிள்ளையாக இருந்தாலும் தண்டித்த கோமதி, மாமியார் சிறந்த மாமியார் அப்படின்னு நான் பேர் எடுக்கணும்டி. அதுக்காக தான். ஐயோ என் வயிறு எரிய தெரியாமல் காமெடி பண்ணிக்கிட்டு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்ணிக்கிட்டு, அதாவது மேத்துலேருந்து எடுத்துகிட்டு எங்கேடா இருக்கிற அப்படின்னு சொல்ல, எங்கே வந்திருக்க அப்படிங்கிற. நான் சென்னைக்கு வந்திருக்கேன் ராஜி. என்னது சென்னைக்கா? எதுக்கு? இல்லை நீ பரீட்சை எழுத போறீல, அதான் உனக்கு வாழ்த்து சொல்லி உன் பக்கத்துலேயே இருக்கலான்னு. எப்போ பரீட்சை முடிஞ்சதுக்கப்புறம் வர்றியா? யாருக்கிட்ட காது சுற்றுற? எங்கே இருக்கிற? இல்லை ராஜி, ஒரு முக்கியமான வேலை விஷயமா வந்தேன், எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படிங்கல. உண்மையை சொல்லிடுறாரு. நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு தான் வந்திருக்கேன். எதுக்கு அப்படிங்கல. திருச்சிக்கு தான்ப்பா வந்தேன், அங்கே இருக்கவர் சென்னையில் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் இங்கே வந்துட்டேன். ஓ அப்படியா? அம்மாடியோ, சாந்தி ஆயிட்டாடி? சாந்தி ஆயிட்டேன், இருந்தாலும் உண்மைதான் சொல்கிறான்னு எப்படி நம்புறது அப்படிங்கல. எங்கே நீ நிற்கிற? உன் குரல் எங்கேயோ பக்கத்தில் கேட்குற மாதிரி இருக்குது. இங்கிட்டு திரும்புங்க அப்படின்னு சொல்ல, திரும்பி பாருங்க அப்படிங்கிற. திரும்பி பார்க்குறாரு. ராஜி அம்மா, ஐயோ மாமா உள்ளே இருக்காரே. அவர் வரமாட்டார், இருந்தாலும் பயமாக இருக்கேன்னு பக்கத்தில் ஓடி வராரு. படபடப்பாக இருக்காரு. ஏன்டா ஒரு மாதிரியா தப்பு பண்ணுற மாதிரி துடிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்ல வேண்டாம்மா. ராஜி எப்படி வந்த? நீங்கள் தான் போட்டு வச்சுருக்கீங்களே ஆப்பு, லொக்கேஷன் ஆப்பு, அது மூலமாக வந்தோம் அப்படின்னு ராஜி சொல்ல, என்ன மீனாணி கூட சேர்ந்து அப்படியே மீனாணி மாதிரியே பேசுகிற அப்படிங்கல. இப்போ அது முக்கியமா? ஏன்டா என் ஃபோனை எடுக்கலை? இல்லை முக்கியமான வேலையாக இருந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நீங்களா சொல்லக்கூடாதா? நான் சொல்லிட்டேன்ப்பா, இருந்தாலும் பெத்த தாய் தாண்டாா, நீங்கள் என்ன தப்புனாலும் ஏற்றுக்கிறோம். ஆனால் பொண்டாட்டி மாதிரி இருக்காளுகளே, பேய் மாதிரி உறிஞ்சிடாளுகடா. ஓ இப்போ மாமாவுக்கு நான் கால் பண்ணட்டா? எதுக்குடி? யார் பொண்ணு கூடயாவது பேசிக்கிட்டு இருங்க, அம்மா அத்தை உங்களை ஒன்றும் பண்ணாது, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு விட்டுரும் அப்படின்னு நான் சொல்லத்தான். ஏண்டி என் புருஷன் நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? இன்னொரு பொண்ணோட அவர் இருந்துருவாரா, பேசிடுவாரா? வந்துட்டீங்களா வலிக்கு வந்துட்டீங்களா? என்னடி வந்துட்டீங்களா? ஆமாத்த, அடுத்தவங்களுக்குன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இன்னொன்று குத்துதா குடையுதா அப்படின்னு பேசிட்டு கீழே ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறாரு. பணம் கட்டணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் கேட்குறாங்க ரிசப்ஷன்லேருந்து. அங்கே கட்டத்தான் வந்தாங்க அதிர் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அங்கே காணுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க பேசிட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்களா, அதனால ஃபோன் அடிக்கிறாரு முத்துவேல். இவங்க 2 பேர் இருக்கிறதுனால பார்க்குறாரு வைக்கிறாரு. என்ன கதிர் ஃபோன் வருது, அட்டன் பண்ணு. இல்லை அது நான் கூப்பிட்டு வந்தேன்ல, அவர் தான் அடிக்கிறாரு. சரி பேசு, நான் போய் தனியாக பேசிட்டேன். ஏன் எங்கள் கூட இருந்து பேசு, எங்கிட்ட பேசுனா என்ன, நீ அட்டன் பண்ணு பேசு அப்படிங்கல. அட்டன் பண்ணலாமா வேணான்னு அட்டன் பண்ணுறாரு. என்ன மாமான்னு சேவ் பண்ணிருக்க மாதிரி இருக்குது. இல்லை விடு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ஹலோன்னு சொல்ல, இங்கே அதுக்குள்ளே முத்துவேலு ரிசப்ஷனுக்கு வந்துடுறாரு. இங்கே தான் என் மாப்பிள்ளை வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. காணும் சார் அப்படிங்கிறாங்க. இவங்க ஃபோனை எடுத்துக்கிட்டே எங்கிட்ட வர்றாரு. பார்த்தா இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கதிரை பார்த்துடுறாரு. இவங்க 2 பேர் இந்த பக்கம் நிற்கிறாங்க. கதிரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாருங்க. என்ன ஆச்சரியம், ஐயோ வந்துட்டாரே. ஏன் உங்களை கதிரன்னு கூப்பிட்றாங்க, மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றாங்க அப்படிங்கல. கரெக்டாக முத்துவேல் பக்கத்தில் வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் பார்த்து அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்பா அண்ணே என்ன கதிரு அப்படிங்கல. ராஜி அது அப்படிங்கல. இங்கிட்டு வாடி ஒளிஞ்சுக்கடி, அவங்க என்ன பேசுகிறான்னு கேட்கணும்.
மரியாதையாக என்ன பேசலையும் நான் கேட்கணும், நாங்கள் இருக்க காட்டி கொடுக்கக்கூடாது. அம்மா அது வந்து அப்படிங்கிற முத்துவேல் வந்துடுறாரு. என்ன மாப்பிள்ள பணம் கட்ட வேணாமா, ரிசப்ஷனில் கூப்பிட்டே இருக்கிறாங்க, நான் ஃபோன் அடித்தா எடுக்கலை, அது வந்து மாமா அப்படிங்கிற, என்ன பணம் கட்டணும் எதுக்கு அப்படிங்கிற, அப்பா எப்படிங்க வந்தார், ஏன் வந்தார், ஏன் இருடி பொறுமை அப்படிங்கிற, அது ஒன்றும் இல்லை மாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்க, ராஜி மரியாதையாக பேச சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற அப்படின்னு நிற்கிறாரு. மாப்பிள்ள பணத்தை கட்டுங்க, நாளைக்கே ஆப்ரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷனா, யாருக்கு என்ன அப்படிங்கிற, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுன்னு அப்படி பார்த்துட்டு அப்பா அப்படின்னு கூப்பிட திரும்புகிறாரு ராஜி நீயா என்ன அப்படிங்கிற, அதுக்குள்ளே கோமதி வந்துடுது. கோமதி நீயா அப்படின்னு சொல்ல அப்படியே எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. என்ன ஆச்சு, யாருக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கல, ஒன்றும் பண்ண முடியலை. ராஜிக்கு பார்க்குறாரு, கட்டி பிடிக்கிறாரு, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சுப்பா அப்படிங்கல, ஒன்றும் இல்லை அப்படிங்கல, நடந்ததை பூரா சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்திருக்கா, கதிர் ஏன்டா என்கிட்ட மறைச்ச அப்படின்னு அழுகுறாங்க. என்னம்மா பண்ண முடியும், நீங்கள்லாம் கஷ்டப்படுவீங்கன்னு நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லி வச்சேன், அதனால தான் மாப்பிள்ளை அப்படி பண்ணிட்டாரு. ஓ மாப்பிள்ளை ரொம்ப நல்லவன், இங்கே பாருமா தங்கச்சி, நீ எப்படி பிள்ளைய பெற்று வளர்த்துருக்க தெரியுமா, பத்திரமாத்து தங்கம், என்ன பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாரு கண்ணுக்குள்ள வச்சு தெரியுமா. இந்நேரம் வரைக்கும் வீட்டுக்கு தெரியாமல் நான் ஒத்தையா வந்திருந்தா கூட இந்நேரம் அந்த இருதய அழுத்தமே எனக்கு நோய்வாய் வந்து இந்நேரம் போய் சேர்ந்துருப்பேன். அப்பா அண்ணே அப்படின்னு 2 பேரும் வாயை புத்துறாங்க. இப்போ அதெல்லாம் வேலை இல்லைம்மா, என்னை நல்லா அடக்காக்குற கோழி மாதிரி கூட்டியாந்துருக்காரு. நான் உண்மையிலே நான் பார்த்துருந்தா கூட இப்படி மாப்பிள்ளை வந்திருக்காதுன்னு கதிரை பற்றி அள்ளி விடுறாரு. ராஜிக்கு அப்படியே சொர்க்கத்துக்கு பறக்குது. தான் புருஷனை பற்றி அப்பா அம்மா பெருமையாக சொன்னால், அதுவும் ஓடி போனவங்களை பற்றி சொன்னால் எவ்வளோ பெருமையாக இருக்கும். அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி. என்ன ஃப்ரெண்ட், இப்படி பண்ண நடத்தின இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அன்பு உறவுகளே, தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.